ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நமோ பகவதே வைவஸ்வதாய மிருத்யவே பிரம்மவித்யாச்சார்யாய நசிகேதசே ச. ஓம் சஹனா பவது सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. மூன்றாவது வள்ளி, 10வது மந்திரம். இந்திரியேப்யः பராஹ்யர்த்தः அர்த்தேப்யஸ்ச பரம் மனः மனசஸ்து பரா புத்திः बुद्धेः आत्मा महान् परः. ஓகே. ஸோ யமதர்மராஜா ரத கல்பனா பற்றி சொல்கிறார். ஒரு கல்பனை பண்ணி ரதத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்கிறாரு. சரி. பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணா நிர்வேதமாயாத் நாஸ்தி அகிருத கிருத்தேன அப்படி சொன்ன. யார் இந்த பிரம்மத்தை தெரிஞ்சிக்கணும் அப்படி விரும்ப வருவாங்கன்னா வாழ்க்கையில் அடிப்பட்டவர்கள், உதைப்பட்டவர்கள், குத்துப்பட்டவர்கள் அல்லது புரிந்து கொண்டவர்கள். அவர்கள் கர்மத்தினால் அடைய முடியாத அந்த பிரம்மனை கர்மத்தினால் அடைய முடியாது என்று தெரிந்து ஞானத்தினால் அடைவதற்கு முயற்சி செய்வார்கள். அதனால் இந்த உலகம் இருக்க நமக்கு சதா காலமும் நமக்கு பாடம் கற்பிச்சுட்டே இருக்கு. ஒரு நிமிஷமும் பாடம் கற்பிச்சுட்டு இருக்கிறது. அது நமக்கு உணர்ந்து வாழ்க்கையில் பாடமாக எடுத்துட்டோம்னா அவங்க முன்னேறுகிறார்கள். ஓகே. அதனால் கர்மத்தினால் எது அடையிறமோ அது அநீத்தியம். அதனால் அதை புரிஞ்சுண்டு கர்மத்தினால் அடைய முடியாத ஞானத்தினால் அடைய வேண்டியதை அடையணும். அப்போது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் இந்த பாடம் இருக்குது. புல் முதல் பிரம்மா வரைக்கும் இந்த லெசன் இருக்குது. யார் எடுத்துக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை முன்னேறப்படுகிறது. அதனால் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற பயணம் ஏதோ ஒரு பயணம் நடந்துகிட்டே இருக்கிறது, வாழ்க்கை பயணம். ஸோ இப்போ இங்கே வந்தாங்க, இப்படி வாங்கலாங்க கிளாஸுக்கு, அப்படியே புறப்படுறீங்களா? சரி, புறப்படுறேங்க. புரியுது. இவ்வளோ தூரம் வந்திருக்கா, மெட்ராஸில் பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கிளாஸு கேட்கணுன்ற ஒரு சக்தி இல்லை. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை பயணம் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது, வேறு ஒன்று நிச்சயம் செய்யப்பட்டிருக்கு. அதனால் அவங்களும் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அந்த பயணம் ஸ்தூலமான பயணம், அந்த கட்டடத்துலேருந்து இங்கே வரத்துக்கு பயணம் சூக்ஷ்மமான பயணம். ஆக 2 பயணம் இருக்கிறது. ஒன்று பிரயஸ், இன்னொன்று ஸ்ரேயஸ். ஓகே. இந்த பயணம் இருக்கிறது. ஸோ இந்த பயணம் பிரயஸும் பெரிய ரூட்டு, ஸ்ரேயஸும் பெரிய ரூட்டு. ஓகே. ஆனால் மொத்தத்துக்கே பயணம் பிரயஸ் டு ஸ்ரேயஸ் இருக்கிறது. ஜனங்கள் பிரயஸ் நோக்கி அந்த டெஸ்டினேஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஸ்ரேயஸ் நோக்கி பயணம் பண்ணுறாங்க. இந்த ஸ்ரேயஸ் நோக்கி பயணம் பண்ணுறவன் பிரயஸ்லேருந்து ஸ்ரேயஸ் போகிறான். பிரயசத்தில் இருக்கிறவன் அங்கேருந்து வேறு ஏதோ லோகா விட்டு லோகா போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்போ இந்த ஸ்ரேயஸ் பயணம்ன்றது அஜ்ஞானம் டு ஞானம் பயணம். ஸ்ரேயஸ் பயணம்ன்றது அஜ்ஞானத்திலேருந்து ஞானத்துக்கு அல்லது கர்மாலேருந்து ஞானத்துக்கு. அப்போது எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்குது, லட்சியம் இருக்கிறது. அதுக்கு பயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த புறநோக்கி பயணம் அகநோக்கின பயணம். வெளியில் ஸ்தூலமாக செய்யக்கூடிய பயணம் பிரயஸ். இன்டர்னல் ஜர்னி
அது ஆன்மீக வாழ்க்கை. இன்டர்னலாக ஜர்னி பண்ணுறது. ஓகே, எக்ஸ்டர்னல் ஜர்னி அண்ட் இன்டர்னல் ஜர்னி. ஓகே, எக்ஸ்டர்னல் ஜர்னி பண்ணுறது எல்லாருக்குமே ஜர்னி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எவ்ரி பர்சன் டூர் போகிறதுனா ஒரு ஜாலி இருக்கும், அதில் கஷ்டம் இருக்கும், ஆனால் ஜாலி இருக்கும். ஓகே, எனிஹவ், ஸோ எல்லாருமே பயணம் இருந்துட்டு தான் ஆகணும். பயணத்துக்கு உதவாத ஒரு ஆளும் கிடையாது. எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல பயணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் இது போயிருக்கிறது. இன்னும் அஷ்டாங்க யோகாவில் பியூட்டிஃபுல்லாக சொல்லிருக்கிறது, அவங்களுடைய பயணம் வந்து எண்ட் ஆஃப் த முடிவு டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா உபாசனை. மனசு வந்து அமைதிப்படுத்துறது தான் கடைசி பயணம். ஸோ லாஸ்ட் கோல். அதனால் பதஞ்சலி அங்கே பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாரு. ஓகே, முதல்ல இந்த பாடியிலேருந்து வெளியில் இருக்க வெர்ச்சுஸ் குணங்கள்லாம் அவர் டீச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பாடியை ட்ரிம்மாக வச்சுக்கணும்னு சொல்கிறார். அப்புறம் பிராணனுக்கு போகிறார், அப்புறம் சென்சஸ்க்கு போகிறார், அதுக்கப்புறம் மைண்டுக்கு போகிறார். அந்த மைண்டோட அதோட முடிஞ்சுடுது. ஓகே, அவருடைய கோல் டெஸ்டினேஷன் முடிஞ்சுப்படுது. ஆனால் அதுவும் ஒரு பயணம். அது அப் டு உபாசனை பண்ணுறது வரைக்கும் நீங்கள் போகிறோன்னா அஷ்டாங்க யோகத்தில் பஸ் பிடிக்கணும். ஸோ இப்போது ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம வேறு வேறு இடத்துல பஸ் மாறி மாறி போகும். புரியுது தான்? இதுக்காக ஜர்னி, அது இதுக்காக நேச்சுரல் ஜர்னி. ஓகே, ஆட்டோ பிடிப்போம், பஸ் பிடிப்போம், ட்ரெயின் பிடிப்போம், அங்கேருந்து இன்னொரு வெஹிக்கிள் பற்றி பிடிச்சிப்போம். ஸோ நம்ம கூட எங்கே என்ன பிடிச்சிருக்கோம், அஷ்டாங்க யோகத்தை பிடிச்சோம், அப்படியே வந்து தட்சிணாமூர்த்தியை பிடிச்சோம். இதுக்காக ஜர்னி. ஸோ பஸ் மாற்றிகிட்டே இருக்கணும், ஒரே பஸ்ஸில் போயிட்டே இருக்க முடியாது. அந்த பஸ்ஸு வந்து ஒரு இடத்துல நின்றுடும், அதுக்கு மேலே அதால் ஜர்னி பண்ண முடியாது. ஓகே, பஸ்ஸு நல்லா இருக்கணும். சில சமயம் நமக்கு வந்து அந்த டிரைவர்ஸ் பிஹேவியர்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அதுக்காக என் ஜர்னியை வந்து மாற்றிக்க முடியாது, இருந்து அதிலே இருக்க முடியாது. ஓகே, அஃப்கோர்ஸ் வேறு பஸ் பிடிக்கும்போது இந்த பஸ்ஸை விட்டுட்டு அந்த பஸ் போகும்போது சம்டைம்ஸ் அந்த பஸ் டிரைவர் பிஹேவியர்ஸு பஸ்ஸு எவ்ரி திங் ஓட்டையாக இருந்தால் கூட போய் ஆகணும். ஏன்னா என்னுடைய பயணத்தை முடிவு பண்ணிட்டேன்னா, எது நான் போக வேண்டிய பயணம் முடிவாயிடுச்சுன்னா நான் போயிட்டே ஆகணும், இருந்தே ஆகணும். அதனால் சரி. அதுக்கப்புறம் என்ன, அர்த்த காம பயணம் பண்ணுகிறவர்களுக்கு எண்டு வந்து தர்மா. அர்த்த காமத்தில் பிரயாணம் பண்ணுகிறவர்களுக்கு அவருக்கு எண்ட் ஆஃப் த டெஸ்டினேஷன் எது, தர்மா. ஓகே, தர்மத்தில் பிரயாணம் பண்ணுறவர்களுக்கு எண்டு எது, மோக்ஷம். ஓகே, ஆக இந்த பயணமானது எந்த இடத்துல இருந்தாலும் நகர்ந்துட்டே இருக்கிறது, மூவ் ஆகிட்டே இருக்கிறது. ஓகே, அதனால் இங்கே பயணம் இன்டர்னல் ஜர்னி இருக்க ஆன்மீக பயணம் இது ஸ்தூலத்திலேருந்து சூக்ஷ்மம், சூக்ஷ்மத்திலேருந்து அதிசூக்ஷ்மம், அதிசூக்ஷ்மத்திலேருந்து அதிஷ்டானத்துக்கு போகக்கூடிய பயணம். ஓகே, கிராஸ் ரூட்லேருந்து ஸ்லோவாக மெதுவாக சட்லஸ்ட் ரூட்டுக்கு நம்ம போகக்கூடிய பயணம். இந்த பயணத்தை பியூட்டிஃபுல்லாக இங்கே இவர் வந்து யம தர்மராஜா அழகாக சொல்கிறார். ரொம்ப அழகாக புரிகிற மாதிரி சொல்கிறார், எல்லாருக்கும் புரியும். அதனால தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணா கட்டோபனிஷத்து மந்திரத்தை அப்படியே உபயோகப்படுத்துகிறார் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு. அதனால் இங்கே பஞ்சகோஷா பயணம், பஞ்சகோஷால பயணம், ஆர் அவஸ்தாத்ரய பயணம் அல்லது ஷரீரத்ரயம் பயணம், இதெல்லாம் சொல்ல போகிறார். இப்போ இங்கே நமக்கு மந்திரத்தில் இருக்கிறது பஞ்சகோஷ பயணம். ஸோ பஞ்சகோஷான்றது அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஜானமய கோஷா, ஆனந்தமய கோஷா. இந்த பஞ்ச கோஷாவில் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு கோஷாவை நம்ம வித்ராயல் பண்ணிட்டு, ஸோ ஒவ்வொரு கோஷாவை தியாகம் பண்ணி அடுத்த கோஷாவுக்கு நம்ம போய் ஆகணும். ஸோ போக போக ஒன்றுத்தை போகிறோம்னா என்ன அர்த்தம், ஒரு ஸ்டெப்பில் நாம் அடுத்த ஸ்டெப்பு பிடிக்கணும்னா இந்த ஸ்டெப்லேருந்து காலை எடுத்து ஆகணும். இந்த நேச்சுரல் லா. ஒன்றை விட்டோம்னா 8th ஸ்டாண்டர்டு விட்டால் தான் 9th ஸ்டாண்டர்டு. இல்லை நான் 2 ஸ்டாண்டர்டு சேர்த்து வச்சுப்பேன், நான் 8th 9th சேர்த்து படிக்கிறேன். நோ, நெவர். 2 கிளாஸ் டீச்சர் வேறு, புரியுதா, 2 ஸ்டடீஸ் புக்கு வேறு, 2 கிளாஸ் ரூம் வேறு. 2 கிளாஸ் ரூமில் ஒரே நேரத்தில் நீ இருக்க முடியாது. ஓகே, ஒன்று ஃபெயில் ஆகணும், இல்லாட்டி பாஸ் ஆகணும். ஓகே, அதனால் ஸோ இதுக்கு ஜர்னி போயிட்டே இருக்கணும். அதனால் ஸோ நம்ம கிராஸ் லெவல்லேருந்து சட்லஸ்ட் ஃபார்முக்கு எப்போ போவோம், மெச்சூரிட்டி வேணும், மென்டல் மெச்சூரிட்டி வேணும், மனப்பக்குவம் வேணும். அதனால் 10வது மந்திரம் 11வது மந்திரம் இந்த ஜர்னியை அழகாக வெளியே கொண்டு சிரேயஸ் எப்படி போகிறது, சரீரத்தை விட பரம், மேலானது, நுட்பமானது, உயர்ந்தது, சிறந்தது எது அப்படின்னா, சரீரத்தை விட சிறந்தது இந்திரியங்கள், சென்சஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்,
மேலானது அப்படின்னா பவர்ஃபுல், பாடியை விட பவர்ஃபுல் இந்த இந்திரியத்துக்கு உண்டு. இந்திரியத்தை விட ரொம்ப பவர்ஃபுல் எது அப்படின்னா இந்திரிய விஷயம், இந்திரியங்களுக்கான விஷயம். கண்ணுக்கு விஷயம் வந்து காட்சி, சினிமா, ட்ராமா, அக்கப்போர் எல்லாம். ஸோ அப்போ இது விஷயங்கள். இந்த விஷயங்கள் இருக்க, அந்த விஷயங்கள் இந்திரிய விஷயங்களை விட மேலானது எது? மனசு. ஓகே, மனசை விட மேலானது இது புத்தி. புத்தி காட்டிலும் உயர்ந்தது சமஷ்டி புத்தி, இரண்ய கர்ப்பா. ஓகே, அதனால் ஸோ இந்த மந்திரத்தை 10-11 வளர்க்குற மாதிரி பகவான் ஸ்ரீகிருஷ்ணா கீதையில் 3வது அத்தியாயத்தில் 41, 42, 43 ஸ்லோகத்தில் இந்த 2 ஸ்லோகத்தை அழகாக கொண்டு வரார். கொண்டு வந்து நீ இந்த வாழ்க்கை பயணத்தில் ஜெயிச்சாகணும் அர்ஜுனா அப்படி சொல்கிறார். அதில் பீக்கில் இருக்கிற மந்திரம் ஸ்லோகம் என்ன ஸ்லோகம்? கடோபனிஷத்துனா மந்திரம் சொல்லுவோம், கீதானா ஸ்லோகம் சொல்லுவோம். ஓகே, இந்திரியாணி பரான் யாகுஹு இந்திரியேப்யப் பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி யோ புத்தே பரதஸ்து சக அப்படின்றார். என்ன சொல்கிறாரு? ஏ அர்ஜுனா, நீ வந்து இந்த கூறுகிறார்கள் இந்த பிரமாணம் இருக்க, ஸ்ருதி பிரமாணம் அது சொல்கிறது. அதனால் நீ இந்த பிரயாணத்தை செய்து உன்னையே நீ ஜெயிப்பாயாக, உன்னுடைய சத்ருவாக இருக்கின்ற காமத்தை, அபூர்ணத்தை வெல்வாயாக. அப்பொழுதுதான் அந்த பூர்ணத்தை நீ அடைவாயாக. அபூர்ணத்தை கொன்று பூர்ணத்தை அடைவாயாக இந்த பயணத்து பிரகாரம். ஓகே, அப்போ இந்திரியை விட, உடம்பை விட இந்திரியம் பெருசு, இந்திரியத்தை விட இந்திரிய விஷயம் பெருசு, இந்திரிய விஷயத்தை விட மனசு பெருசு, மனசு பெருசு விட புத்தி பெருசு, புத்தியை விட சமஷ்டி புத்தி பெருசு. ஓகே, அப்போ இதில் என்ன ஐடியா அப்படின்னா, சட்டில்டு ஆக ஆக அதனுடைய வியாபகத்தன்மை பெருசாகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். நேச்சுரல் ஒரு விஷயம் சட்டில்டு ஆக ஆக அதனுடைய நம்பரும் குறைவாயிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயமானது சட்டில்டு ஆக ஆக அதுக்கு அட்டன் பண்ணுற ஆளும் கம்மியாக இருக்கும். ஸ்கூலில் படித்த டோட்டல் நம்பரும் காலேஜ் படிக்கிற நம்பருக்கும் டிஃப்ரெண்ட். காலேஜில் படிக்கிறதுக்கும் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது அதுலேயே பிஹெச்டி பண்ணுற ஆள். ஸோ இந்த டோட்டல் நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு விஷயம் நம்ம படிக்கிறத ஸ்தூல புத்தியில் படிக்க வேண்டிய விஷயத்துலேயே அங்கங்கே ட்ராப் அவுட் ஆகும். அதுவும் வில்லேஜில் வந்து ட்ராப் அவுட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். அதை வந்து இப்போ நிறைய பேர் வந்து அதை எப்படி குறைக்கலான்றதுக்காக பெரிய வேலைலாம் நடந்துட்டுருக்கு. ஓகே, அந்த வேலை நடந்துட்டுருக்கு, அது குறைஞ்சிருக்கிறது அது அந்த மாதிரி. ஸோ ட்ராப் அவுட்ஸ் எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஸோ இது எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்தூல தேகம் ஒரு பறவை இருக்கிறது, அதை விட எனர்ஜி பாடி பிராணா அதை விட சட்டில்டு, அதனுடைய வியாபகத்தன்மை ஜாஸ்தியாக இருக்குது. அதை விட வியாபகத்தன்மை மனசு ஜாஸ்தியாக இருக்குது, புத்தி அதனுடைய வியாபகத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒன்று சட்டில்டு ஆக ஆக அதனுடைய வியாபகத்தன்மை ஜாஸ்தி ஆக ஆக சூக்ஷ்மமாக ஆக அது எங்கே இருக்குன்னா என்னுடைய ஆத்மா பிரத்யேக ஆத்மாவுக்கு நியரஸ்ட்டுக்கு வரும். எவ்வளோ நான் சட்டில்டு போர்ஷனுக்கு போயின்னு இருக்கேனோ அவ்வளோ தூரத்துக்கும் ஆத்மாவுக்கு நியரஸ்ட்டு. இப்படி அந்த சட்லஸ்ட்டையும் தாண்டி போனால் ஆல் பர்வைடிங் ஆத்மா. ஓகே, தட் இஸ் பாயிண்ட். அதனால் சூக்ஷ்மாக மகந்தக பிரத்யேகாத்மா பூதஸ்ச அப்படி சொல்கிறது. ஓகே, அதனால் பஞ்சகோஷா விஷயத்தில் நம்மளுடைய பிரயாணம் போகும்போது இந்த ஸ்தூல தேகத்திலேருந்து சூக்ஷ்ம தேகத்துக்கு போகும்போது, சூக்ஷ்ம தேகத்திலேருந்து மேலே போகும்போது நமக்கு கூட இருக்கிற குடும்பத்தினுடைய நண்பர்கள், அங்கத்தினர்கள் எல்லோரும் அதே மாதிரி அபிமானத்தை துறந்து நம்மளோட வரமாட்டார்கள். ஓகே, அதனால் ஸ்தூல தேகத்தில் இருக்க அபிமானத்தில் ஒன்றா சேருவோம். அதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் எனர்ஜி, அந்த திங்கிறதெல்லாம் ஒன்றா இருக்கும். பிராணன் அது எனர்ஜி அது. ஓகே, ஆல் என்ஜாய்மெண்ட்டு பிராணமய கோஷா. அப்போ அன்னமய கோஷா பிராணமய கோஷா ப்ராப்ளம் இருக்காது, எல்லாருமே அந்த பயணத்தில் இருப்பாங்க. மனோமய கோஷால் டிஃபர் ஆகும். ஓகே,
அங்கே வந்து மனோமய கோஷம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. அதனால் ரெண்டு மனசு ஒன்றா சேர்ந்து இருக்கிறது வெரி டிஃபிகல்ட். ஒன்று ரெண்டு, பட் ஒரு மனசும் இன்னொரு மனசும் சேர்ந்துன்னா பல்லாயிரக்கணக்கான சாதனை பண்ண முடியும். ஆனால் அது டஃபஸ்ட் இன் த வேர்ல்டு. இது ஒன்று இருக்கும், அந்த பக்கம் ஒன்று இருக்கும். ஸோ இதுக்கு அமௌண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும், இன்னொன்றுத்துக்கு வேறு டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் இது இருக்கும். ப்ரைடு தான். அங்கேருந்து நீ கொஞ்சம் மேலே லிஃப்ட் ஆகி புத்திக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோ, பயங்கர அதல பாதாளமாக இருக்கும். மேடு நீ காடு நீ மேடு நீ அப்படி வேணால் சொல்லலாம். ஒன்று பள்ளத்தாக்கு, ஒன்று வந்து ஹில்ஸு, அப்படி இருக்கும். ரெண்டும் சேர்ந்து போகிறதுன்றது வெரி டிஃபிகல்ட்டாக இருக்கும். அங்கே சேர்ந்து போகிறது யாரால் சேர்ந்து போக முடியும்? பள்ளத்தாக்கில் இருக்கிறவனால முடியாது, மேட்டில் இருக்கிறவனால தான் அரவணைச்சுண்டு போக முடியும். புரியுதுதான்? ஏன்னா மேலே போகிறவனுக்கு பரமேஷ்டி தத்துவம் புரியும். பரமேஷ்டி தத்துவத்தில் எல்லாம் ஒன்றுன்றதை அங்கே அரவணைச்சிட்டு போகும். அப்போ குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமையே மென்டல் வேவ் லைன் டிஃப்ரெண்ட் இருந்தும் இவர் குடும்பத்தில் இருந்து அந்த விஷயத்தை நான் பயணத்துக்கு வேண்டிய வழியை பயன்படுத்திட்டு மேலே லிஃப்ட் ஆகி போவேன். அப்போது அபிமானம் நமக்கு மாற 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 நம்மளுடைய லெவலானது மேலே போயிட்டே இருக்கும். அல்லது மேலே போகிற மாதிரி நினச்சிட்டு மற்றவாளை விட நம்ம கீழே பார்த்துட்டு இருப்போம். சம்டைம்ஸ் ராங்காக இப்படி ஆகிடும். நான் வந்து இது புரிஞ்சுட்டா மாதிரி நான் வந்து விஞ்ஞானமய கோஷால இருக்கேன், நீ பிராணமய கோஷால தான் இருக்கேன்னு. இது உண்மையிலே பார்த்தா ரெண்டுமே பிராணமய கோஷத்தில் இருக்கிறது. எங்கே அந்த ஹோட்டலில் பார்த்தோமே ரெண்டுத்தையும். அப்போ ஜட்ஜ் பண்ணுறது எப்படி முடியும்? ஜட்ஜ்மெண்ட்டு ஒன்லி ஃபார் பியூர் மைண்டில் தான் முடியும். ஓகே, ராகத்வேஷ ரிடக்ஷன் மைண்டு தான் இதை கரெக்டு சொல்ல முடியும். அது வரைக்கும் நீ செய்கிறதையே கூட தப்பு பண்ண முடியும். ஓகே, வெரி கிளியர். இது ட்ரிக்கி இது. ஓகே, அதனால் சில சமயம் நாம் வந்து மெச்சூரிட்டி ஆன மாதிரி நினச்சிப்போம். எந்த பக்கம் நான் மொத்தமாக சொல்லின்னு இருக்கேன், நீங்கள் எந்த பக்கம் வேணால் போட்டுக்கோங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த ஜர்னி இதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஜர்னி. இது போகும்போது வீட்டில் இருக்க மெம்பர்ஸு நம்மளோட சேர்ந்து போகிற மெம்பர்ஸும் தகராறு வரும். ஓகே, அந்த தகராறு இல்லாமல் போகிறதுக்கான ஜர்னி. ஆனால் போய் தான் ஆகணும். ஒரு இடத்துல எல்லாரையும் விட்டுட்டு தான் போய் ஆகணும். ஓகே, அந்த மேரு மலை இருக்கு இல்லையா? ஸோ மேரு மலையை அடைஞ்சு போகிறதுக்காக தர்மபுத்திரர் எல்லாம் சேர்ந்து போகிறாங்க. வழிப்பயணத்தில் போகும்போது ஒருத்தர் பின்னாடி வராங்க. தர்மா, பீமா, அர்ஜுனா, நகுலா, சகாதேவா, திரௌபதி ஊந்துட்டா. அண்ணா அப்படி திரும்பி பார்த்து 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு திருப்பி நடந்தார். அண்ணா ஏன் நம்மளோட ஜர்னி பண்ண முடியல? வாழ்க்கை பயணத்தில் வர முடியல? நம்மளோட கூடத்தில் இருந்தாலே, எல்லாத்திலையும் கஷ்டத்தில் நஷ்டத்தில் இருந்தாலே நம்மளோட வர முடியலையே. அவளுக்கு உடம்புல இருந்த அழகு மேலே அபிமானம் இருந்து அதனால் அவள் விழுந்துட்டாள். வா அண்ணா, நகுலன் விழுந்துட்டான், சகாதேவன் விழுந்துட்டான், அர்ஜுனன் விழுந்துட்டான், அண்ணா நானும் விழுந்து விட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேலே அபிமானம் இருந்தது. ஓகே, அபிமானமே இல்லாத தர்மபுத்தர் மாத்திர பயணத்தை முற்று பெறார் தான். அப்போ எங்கே யாருக்கு எந்த இடத்துல அமௌண்ட் ஆஃப் அபிமானம் இருக்கிறதோ தர்மபுத்தர் மாதிரி உன்னுடைய பயணம் இருக்கணும். தான். நாட் ஹேட்ரேட். திரௌபதி மேலேயோ, நகுலன் மேலேயோ, சகாதேவன் மேலேயோ, அர்ஜுன் மேலேயோ, யார் மேலேயும் விரோதம் கிடையாது, வெறுப்பு கிடையாது தர்மருக்கு. ஆனால் உன்னுடைய பயணத்தில் யாருக்கு எவ்வளோ தூரத்துக்கு லிஃப்ட் கொடுக்க முடியுமோ லிஃப்ட் கூட. ஆனால் ஒரு இடத்துல விட முடியும்னா விட்டு தான் ஆகணும். ஓகே, பிடிச்சிக்கோ. ஒரு தடவை நம்மளே இழுக்கிற மாதிரி இருந்தால் அதை விடுறது நாட் செல்ஃபிஷ். ஓகே, எப்பவுமே நம்முடைய பயணம் சட்டில்டு ஆக மேலே போகிறது, உயர்ந்த நிலைக்கு போகிறது சாஸ்திரம் அனுமதிக்கிறது. அதனால் பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணா. யார் விவேகியோ அவர்களுக்குத்தான் இந்த விஷயமானது புரியும். இந்த ஜர்னியானது உள்ளர போயிட்டே இருக்க முடியும். அப்படி அதிசூக்ஷமம். அதனால் பஞ்சகோஷா பிரயாணம் நமக்கு உடலில் ஆரம்பித்து முதல்ல வந்து எல்லாருக்கும் சமமாக உடம்பு மேலே அபிமானம் இருக்கும், நோ டவுட். ஸோ அதுக்கு அந்த தலையை வந்து வாடுறதுக்கே ஒரு 10-20 நிமிஷம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கூட எடுத்துப்போம். அதை வந்து சில பேருக்கு முள்ளமன்றி மாதிரி இப்படி இருக்கும்.
அதை போட்டு அமுத்துவான் பாரு, அப்படி பிரிக்கிட்டு வரும். இதுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் உடம்பெல்லாம் பார்த்து கீத்து எல்லாம் பண்ணி உடம்பு மேலே தான் அதிகமாக பேசுகிறது எவ்வளோ நேரம்னா உடம்பை பற்றி தான் இருக்கும். மூச்சுக்கு 30 யார் வந்தாலும் உடம்பை பற்றி பேச்சிருக்கும். ஓகே, சரீர அபிமானம் இருக்கும். ஓகே, அப்புறம் எங்கெங்கெல்லாம் இருக்குது யோகா இது இருக்கிறது. அதுக்கப்புறம் நேச்சுரோபதி, இந்த பதி அந்த பதி, எல்லா இடத்துலையும் இதை தான் பேச்சு. புரியுறதா? இப்போ வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆல் பதி, நேச்சுரோபதி, வேறு பதி, இந்த பதி எல்லாத்தையும் வச்சு ஒன்லி புக்கு முழுக்க ரேர், அந்த ஷெல்ஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாம் சரீர சம்பந்தமாக இருக்கும். என்னோடய கபோர்டில் இந்த மெட்ராஸ் முழுக்க சுற்றி பார்த்துட்டு எங்கெல்லாம் வந்து சரீர சம்பந்தம் புக் இருக்கோ முதல்ல வாங்கிடும். அப்புறம் ஸ்லோலி சேஞ்ச் மைண்டு எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அது என்ன புக்கு போட்டாலும் மனசுன்னு புக்கு பார்த்தீங்கன்னா உடனே வாங்கிடும். ஓகே, அது அப்போ மனசு இதுக்கு ட்ராவல், ஸ்லோலி ட்ராவல். இந்த சரீரத்திலிருந்து பிராணன் எனர்ஜி பவர், ப்ரானிக் ஹீலிங், ரேக்கி எல்லாம் உடனே எல்லா கிளாஸும் எவ்வளோ பணம் வேணால் கட்டி சேர்றது. ஓகே, அது என்னது, அது அது இதை விட சட்டில்டாக இருக்கிறது. புரியுறதா? பியூட்டிஃபுல். இதுக்காக ஜர்னி அப்படி தான் இருக்கும். நாட் ராங். ஒன்றுத்துலேயே இருந்தால் தான் ராங். சாகிற வரைக்கும் அதுலேயே இருந்துட்டுன்னா கஷ்டம். புரியுது? ஸோ அப்போ பிராணமய கோஷா, அன்னமய கோஷா, அதுக்கப்புறம் மனோமய கோஷாக்கு வந்தாகணும். அதனால் இந்த விஷயமானது இது பண்ணும். அது மாத்திரம் இல்லை, இங்கே யமதர்மராஜா என்ன சொல்கிறாரு, இந்த உடம்பை அப்படி ஃபுல் பண்ணி இழுத்துட்டு போகிறது எது அப்படின்னா சென்சஸ், இந்திரியம். இழுத்துண்டு மேலே போகும். புரியுதா? அதனால் இந்த உடம்பை விட ரொம்ப பவர்ஃபுல் எது அப்படின்னா இந்த சென்சஸ், இந்திரியங்கள். இந்த இந்திரியங்களோட ரொம்ப பவர்ஃபுல் எது அப்படின்னா விஷயங்கள். அந்த விஷயம் சில சமயம் நாம் வந்து சங்கல்பம் பண்ணி வச்சுருப்போம், வேண்டாம், ஆனால் கண்ணு பார்த்துட்டுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். தப்பு பண்ண மாட்டான். தப்பு பண்ணுறதுக்கான சூழ்நிலை வந்ததுன்னா பண்ணாமல் விட மாட்டான். ஏன்னா விஷயம் அவ்வளோ பவர். புரியுதா? சம்டைம்ஸ் அதை ஜெயிச்சிடுவோம். அதை விட அதுக்கு மேலே கொஞ்சம் முன்னேறி வரும்போது மனசு இருக்க அதை அப்படியே ட்ராவல் பண்ணும். தாட்ஸ். ஓகே, அந்த அனுபவிச்ச சுகம் இருக்க விஷயம், அந்த எண்ணங்களை ரீங்காரமாயிட்டார். புரியுறதா? அந்த எண்ணங்கள் நம்மளை வந்து கொண்டு போய் சேர்த்துரும். அதனால் விஷயங்களை இந்திரியங்களை விட, ஸோ இது எல்லாத்த விட மனசு வந்து நமக்கு இருக்கிறது. எப்படி இருந்துட்டு இருக்கிறது? அது மனசு தான் உபாதான காரணம். எப்படி எல்லா விதமான எண்ணங்கள் மனசுலேருந்து எழுந்து இருந்து டிசப்பயர் ஆகிறது. ஒவ்வொரு எண்ணமும் மனசில் எழுகிறது, கொஞ்ச நேரம் இருக்கிறது, அதுக்கப்புறம் மறைகிறது. அப்போது இது எல்லா விதமான எண்ணங்களுக்கும் மனசு தான் இருப்பிடம். ஓகே, அப்போ எல்லா விதமான விஷயங்களுக்கும் ரூட் எங்கே இருக்கிறது, அவருடைய ரூம், அவங்க வீடு எங்கே இருக்கிறது, எல்லா விஷயங்களும் தங்குற இடம் எங்கே அப்படின்னா மைண்டு தான். ஓகே, மனசு. அதனால் மனசு வந்து ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். மனக்கட்டுப்பாடு இல்லைன்னா விஷயம் வந்து நம்மளை கவர்ந்துடும். விஷயம் கவர்ந்துன்னா இந்திரியங்கள் போயிடும். இந்திரியங்கள் போச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும், வாழ்க்கை கெட்டு போகும். இப்போ மனசை விட பெருசு எது? புத்தி. பெருசுன்னா என்ன அர்த்தம்? சட்டல்டு, நுட்பமானது, வலுவானது, அதை வந்து ஆக்கிரமிச்சு செய்யக்கூடியது. பலம் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, ஓகே, இப்போ வந்து ஃபூன் ஊதுற மாதிரி இருந்தார் காந்தி தாத்தா. ஆனால் லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேரை அவர் சொன்னால் கேட்குற மாதிரி வச்சுட்டார் இல்லையா? தட் இஸ் எ பவர்ஃபுல் பர்சன். லீட் பண்ணுற லீடர். ஓகே, அதனால் இந்த எல்லா இந்திரிய கூட்டங்களையும் விஷயங்களையும் மனசையும் லீட் பண்ணுற ஆள் யார்? புத்தி. ஓகே, புத்தி. அப்போ இந்த மனசு புத்தி ஒரே ஆள் தான். மனசு புத்தி ஒன்று தான். புரியுதுதான்? இவர் வந்து ஜட்ஜியாக இருந்தார்னா கோர்ட்டில் ஜட்ஜின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்தார்னா அவர் அப்பா. அங்கே வந்து ஜட்ஜி சொல்லக்கூடாது. அந்த குழந்தை வந்து சிரிச்சு அப்படி வச்சுலாம் வச்சுக்கூடாது. அங்கே கேட்க வேணும்னு சொல்லணும். குழந்தையோட போனீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடணும்.
புரியுதா? அடே எல்லாம் அங்கே ஜட்ஜி மாதிரி பேசக்கூடாது. ஆனர் அது வாயை தொடர்ந்துச்சுன்னா இவர் ஜட்ஜெலாம் இவ்வளோ வருஷம் படித்ததெல்லாம் ஒரே நிமிஷத்தில் போயிடும். புரியுது தான். அவர் ஜட்ஜாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும், இங்கே வந்துட்டார்னா வித்தியார்த்தி. புரியுதா? ஒரே ஆள் தான், எந்த இடத்துல ரோல் ஃபங்க்ஷன் பொறுத்து ஆல் டிஃப்ரெண்ட். அப்போ இருக்கிறது மனசு புத்தி ஒரே ஆள் தான். அந்த கரணம், அந்த கரணம், அந்த கரணம்னா இன்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட். புரியுதா? கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த கரணம் உள்ளே இருக்கிறது கரணம். உள்ளே இருக்கிற கரணம் ஒரே கரணம் தான். அதுக்கு நம்ம விரிவாக நிறையா படிச்சிருக்கோம், பல நேரத்தில் படிச்சிருக்கோம். இருந்தாலும் சுருக்கமாக பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா சங்கல்ப விகல்ப இதி மனஹா. டவுட்டிங், எப்பயும் டவுட், சந்தேகத்தோடு இருக்கிறது. இது அதுவா இதுவா அதுவா, இன்னைக்கு வகுப்பு போகலாமா வேண்டாமா? இன்னைக்கு நிறைய பேர் ஏன் வரல? வகுப்பு போகலாமா வேண்டாமா மனசுலேயே இருந்திருக்கிறவர்களாம் வரலை. ஏன் கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க? தீர்மானம் பண்ணி வந்திருக்கோம். சும்மா கடை இன்னைக்கு போகலாம், கிளாஸ் கடைசி கிளாஸ் அப்படின்னு. சங்கல்ப விகல்ப இதி மனஹா. டவுட்டிங் ஃபேக்கல்டிஸ் எதுவும் அதுக்கு பேர் மனசு. ஓகே, நோ. சந்தேக நிவர்த்தி பண்ணுறது, தெளிவாக இருக்கிறது, அதுக்கு பேர் புத்தி. நிச்சயாத்மிகா புத்தி. நிச்சயம் பண்ணுறது, ரைட்டோ ராங்கோ முடிவு பண்ணணும். இதுதான் ரைட்டு, இதுதான் ராங், அப்படி முடிவு பண்ணுறது புத்தி. ஓகே, புத்தி. அப்போ தீர்மானம் பண்ணுறது, சந்தேகத்தை நீக்கிறது எதுவும் அதுக்கு பேர் புத்தி. ஓகே, அப்போ இந்த புத்தி இருக்க ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு நான் பார்த்ததில் புத்தி ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஒர்க் பண்ணுறதில்ல, அந்த ஃபேக்கல்டிஸை இன்ஆக்டிவாக இருக்கணும், காணவே காணும். அதில் ஒரு முக்கியமான ரோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எவ்ரி டைம் போஸ்ட்போன் பண்ணுறீங்க இல்லையா ஒரு ஒர்க்கையோ ஒரு முடிவையோ, அப்பெல்லாம் புத்தி இல்லைன்னு அர்த்தம். இது வேற ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்கிறேன். என்ன புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறேன், இதெல்லாம் இருக்கிறத சொல்கிறேன் நான். ஓகே, யாருக்கு புத்தி குறைவாக இருக்கோ இல்லை புத்தி இல்லையோ அவர்களுக்கு கோபம் வரும். கரெக்ட். சிந்திக்கிறவனுக்கு கோபம் வராது. அதுதான். அப்போ அந்த கரணத்திலேருந்து உற்பத்தி ஆகிறது அந்த தாட்டு. ஒன்று கோப விருத்தி ஆகிறது, இன்னொன்று கோப விருத்தி இல்லாமல் இருக்கிறது. தட் இஸ் பாயிண்ட்டு. ஓகே, எந்த விருத்தியில் நீ ஃபங்க்ஷன் பண்ணுற? மனசு எமோஷனல் விருத்தியில் ஃபங்க்ஷன் பண்ணுறியா அல்லது புத்தி விருத்தியில் ஃபங்க்ஷன் பண்ணுறியா? எப்படி கன்வெர்ட் பண்ணுற அப்படி சொல்கிறதெல்லாம் இது. அப்போது இந்த வேதாந்தத்துக்கு வரத்துக்கு மனசை விட புத்தி தேவைப்படுது, ரொம்ப அவசியமாக இருக்குது, அர்ஜென்ட்டாக தேவைப்படுறது. அதனால் இந்த பயணத்துக்கு புத்தி தேவைப்படுறது. ஆனால் ப்ராப்ளம் என்ன? மகாஜனங்களுக்கு புத்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறது. இப்போ புரியுது எங்கே டேலி ஆக மாட்டேறதுன்னு. ஒரு அம்மா நானும் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறேன், ஒரு பயில வரமாட்டேறேன்னு. அதுவும் நான் கொஞ்சம் டெக்னிக்கலாக சொன்னால் ஒரு பயில வரமாட்டேறேன். எப்படி சுவாமி உங்களுக்கு வராங்க? ஒன்று கூட எல்லாம் மண்டு எல்லாம் போட்டு திட்டி எடுத்துட்டா சுவாமினி அம்மா. என்ன அப்படிதான் விடுங்க, வரது வரட்டும் போகிறது போட்டோம், மோட்சம் நமக்கு வந்தால் போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அது சொன்னீங்களா? கரெக்டு. எவனா வரட்டும், மோட்சம் நமக்கு வந்தால். அதனால் ஒரே அங்கலாய்ப்பு. அப்புறம் அந்த பக்கம் கொஞ்சம் பேர் மெட்ராஸ்னா வருவாங்க, நம்ம ஊர் தான் வராது. நான் ஒன்றும் சொல்கிறதில்ல. ஆமாம்மா, இந்த மெட்ராஸில் வேறு வழி இல்லையா, பொழுதுபோக்காக வருவாங்களோ என்னவோ தெரியல அப்படின்னு சொன்னேன். இது பொழுதுபோக்குற வேலையா இது? இதை விட என்டர்டைன் வெளியில் நிறையா இருக்கும். புறையிடு தான். அதனால் இந்த மனசில் இருக்கிற சோகம் இருக்க, சாரம், வருத்தம், துக்கம், துயரம், துன்பம்லாம் ப்ராப்ளம்லாம் இருக்க, அது நீங்கிறதுக்கு நாலேஜினால தான் நீங்க முடியும், அறிவுனால தான் நீங்க முடியும். விஷ்டம் வந்தால் தான் அது நீங்கும், அந்த கஷ்டம் போகும். இல்லைன்னா போகாது. கதாசுன் அகதாசுன் நான் அனுசோச்சந்தி பண்டிதாக. ஞானிக்கு தான் துக்கம் இருக்காது, அறிவில் உள்ளவனுக்கு தான் துக்கம் இருக்காது. ஸோ புத்தியை பயன்படுத்தினா துக்கம் இருக்கும். அதனால் சில பேர் நம்மக்கிட்ட நமக்கு நிறைய கஷ்டம்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏதாவது மந்திரம் எந்திரம் போட்டு சரி பண்ணிடலாம், ஒன்றும் நடக்காது. சொல்லு உன் கஷ்டம் என்ன சொல்லு. அப்படி சொல்லிவிட்டு எப்படி சொல்லுவான்? இது இஸ் எ ப்ராப்ளம், இதுக்கு இப்படி பண்ணு, ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. ஓகே, மாந்திரிகெல்லாம் பண்ணி வேப்பிலெல்லாம் அடித்து இதை பாரு போ, இந்த ஜபம் பண்ணு, எல்லாம் சரியாயிடும்.
இப்படி தான் எல்லாம் எதிர்பார்த்து வருது. புத்தியில் யோசிச்சு அதை கரெக்ஷன் பண்ணி இப்படி பண்ணு அப்படி பண்ணு கேட்கறதுக்கு முதல்ல தயாராக இல்லை. புரியுதுதான். இங்கே கிருஷ்ணர்கிட்ட வந்தான் இல்லையா அர்ஜுனன். அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, தம்பி நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இதெல்லாம் இப்படி இதெல்லாம் இப்படி இப்படி பண்ணு, அறிவு தான் கொடுத்தாரு அவருக்கு. இதெல்லாம் சூக்ஷமம் இருக்கிறது. ஓகே சரி, அந்த பகவான் கிருஷ்ணர் யார் யாருக்கும் என்னென்னோ பண்ணினா அர்ஜுனனுக்கு மாத்திரம் இந்த இந்த அவஸ்தை எதுக்கு இல்லையா? வந்து இது சும்மா அவ்வளோ பெரிய ஆள், சுண்டு வரல மலையை தூக்குற ஆள் தலையை காட்டுறா, எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் போ அப்படின்னு சொன்னால் அவருக்கும் ப்ராப்ளம் இல்லை இவனுக்கும் ப்ராப்ளம் இல்லை, 2 பேருக்கு டேலி ஆகிடும், ஒரே செகண்டில் டேலி ஆகிடும். அதுக்கு 700 ஸ்லோகம் எதுக்கு? அது வேறு நம்ம வேறு படிக்க வேண்டியிருக்கு. நெவர். அவன் சிஷ்யன், நாட் டிவோட்டி. டிவோட்டின்னா எதையா கொடுத்து அந்த நேரத்துக்கு என்ன கதையாகிறதோ அதை கொடுத்துருவாங்க. ஓகே, மீன் கொடுத்துருவார். சிஷ்யன்னா பிடிக்க கற்றுக் கொடுப்பார். இப்படி பிடி, எனக்கு வழிக்குன்னு போகிறதே சுவாமி, இன்னொரு தடவை பிடி, அப்படி தான் பண்ணணும். அதனால் நம்ம புத்தியை வந்து ஆச்சாரியனிடம் ஒப்படைக்கணும். ஓகே, ஆச்சாரியவான் லபத்தே ஞானம். இல்லை என்ன அர்த்தம்? ஆச்சாரியவான் ஆச்சாரியன்னா இருக்கான புத்தி, நமக்கு ஞானம் தான் வரமாட்டுறது. அப்படின்னா புத்தி ஒப்படைக்கணும். அப்படின்னா சாதாரணமாக ஜனங்கள் புத்தியை உற்பத்தி ஆகிறதே கஷ்டம்னு சொல்லினேன். அப்படியே உற்பத்தி ஆனால் கூட அந்த புத்தியை இன்னொரு இடத்துல அடகு வைக்க முடியாது, காதை இன்னொரு இடத்துல கொடுக்கறது முடியவே முடியாது. நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பேரலாக பேசின்னு இருப்பாங்க. வீடு என்ன நாடே வந்து பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேரலாக எல்லோரும் தனித்தனியாக பேசின்னு இருப்பாங்க. ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் கேட்குறது இங்கே மாத்திரம்தான் நினைக்கிறேன் இருக்குது. வேறு இடத்தெல்லாம் கொஞ்சம் நேரம் இங்கே பேசி பாருங்களேன், 15 நிமிஷம் தெரியும், நாளைக்கு பேசிக்கலாம்ண்ணா. யாருக்கு காதை கொடுக்கறதுக்கு டைம் கிடையாது. டைம் மீன்ஸ் இல்லைன்னா புத்தி கொடுக்கறதுக்கு யாருக்கும் முடியாது. ஏன்னா யார் ஒருத்தர் இந்த ஆச்சாரியன்கிட்ட முடியும்னா, யார் ஒருத்தர் சிஷ்யனாக இருக்கிறனாலும் அவன் தான் காதை கொடுக்க முடியும். ஓகே, அதனால் சிஷ்யன் ஆகாமல் புத்தியை நாம் கொடுக்க முடியாது. புரியுறதா? அப்போது எப்போ கொடுக்க முடியலையோ அப்போ நம்மளுடைய துன்பம் தொடரும். அது ஒரு தொடர்கதை. ஓகே, அப்போ இதுதான் சீக்ரெட். அதனால் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவான், இவர் வந்து கேட்டுட்டு போயிடுவார். அதே போல் எங்கள் அத்திம்பேரோட பேரனுக்கு பிள்ளை இருக்கு, அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சுவாமி, சொன்னால் நீங்கள் சொன்னால் செஞ்சு சரியாயிடும். எப்படிவா சரியாகும்? நான் சரியாயிட்டேன்ல, நீ வந்து ஸ்டூடெண்ட்டு வேறு வழி இல்லை, கேட்டு செஞ்சாகணும். அவனுக்கு என்ன தலையில் எழுத்து? புரியுதா? அப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவனுக்கு தான் சொல்ல முடியும், மற்றவங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லலாம், அவ்வளோதான். அது ஒன்றும் நடக்காது. அதனால் இந்த ஞானத்தை வந்து தியானத்தெல்லாம் கொண்டு வந்துடலாமான்னா தியானத்தினால கொண்டு வர முடியாது. சரி, ஜபம் பண்ணி கொண்டு வந்துடலாமா? முடியாது. பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி கொண்டு வர முடியாது. யாத்திரைலாம் போய் கொண்டு வர முடியாது. அப்போ எதுக்கு அதெல்லாம் எதுக்குன்னா புத்தி உற்பத்தி ஆகிறதுக்கு பயன்படும். புத்தி ஃபேக்கல்ட்டிஸு உற்பத்தி ஆகிறதுக்கு முடியும். மைண்டு எவ்வளோக்குள்ள காம் ஆகிறதோ அப்போ தான் புத்தி ஃபேக்கல்ட்டிஸ் உற்பத்தி ஆகும். அந்த மைண்டை க்ளவுட்ஸாக இருந்துன்னு வச்சுக்கோ, மேக கூட்டமாக இருந்தால் சூரியனே தெரியாது, புத்தி என்ற சூரியன் மறைச்சிடும் அது. அதனால் இந்த ஞானம் வர வர, நாலேஜ் வர வர, அறிவு வர வர, விஷ்டம் வர வர, இந்த அறிவுனால தான் நமக்கு வந்து நம்முடைய சம்சாரம் நீங்கும். அப்போ அறிவு வரத்துக்கு என்ன செய்யணும்? படிக்கணும். படிக்கிறத விட என்ன செய்யணும்? சிந்திக்கணும். சிந்திக்கிறத விட என்ன கேட்கணும். ஆக படித்ததை சிந்திக்கணும் அல்லது கேட்டதை சிந்திக்கணும். யாருக்கு இந்த மாதிரி இருக்கிறதோ அவங்களுக்கு தான் இந்த இது சரியாகும். அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற எமோஷனல் ப்ராப்ளம் ஓரளவுக்கு சரியாகும். த்ரூ நாலேஜினால நம்முடைய ப்ராப்ளம்ஸ், எமோஷனல் ப்ராப்ளம்ஸ்லாம் சரியாகும். நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கிறது? ஆல் பர்சன்ஸ் எமோஷனல் ப்ராப்ளம். ஒரே விஷயத்தையே உங்களை யாராவது ஒருத்தர் 5 தடவை இல்லை 2 தடவை சொன்னால் போகிறோம், நமக்கு கோவம் வந்து எல்லாம் எங்களுக்கு தெரியும், வாயப்பத்திரையா எங்களுக்கு தெரியாதது நீ சொல்லிட்டியாக்கும். அதனால் யாருக்கு சட்டுன்னு உங்களை எல்லாரையும் கோவம் வர வச்சுடலாம். அப்படின்னா அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள்.
வெறுப்பேற்றுறது, எல்லாரையும் ஒரு ஒரு எமோஷனலாக கொதிக்க வைக்கிறதுன்றது ரொம்ப சுலபம். ரொம்ப அல்ப 2 விஷயம் சொன்னால் போகிறோம் புரியுறதா? அதனால் நமக்கு இருக்கிற சப்ரெஷன், டிப்ரெஷன், காம்ப்ளெக்ஸு, ஜலசி, ஆல் திங்ஸ் எல்லாம் நம்மளை அப்படியே க்ரௌட்ஸாக இருக்குது, கன்ஜெக்ஸ்டடாக இருக்குது உள்ளர. புரியுதா? மைண்டு முழுக்க புத்தி எங்கே ஒர்க் பண்ணுறது? இவ்வளோ இருந்தும் எங்கே ஒர்க் பண்ணும்? ஏன்டி எப்படி வருவான்? கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தேனே. அதனால் மனசை விட புத்தி கிளாரிட்டியோடு இருக்கணும், தெளிவாக இருக்கணும். அதனால் யம தர்மராஜா என்ன சொன்னார்? ரத கல்பனையில் அந்த குதிரை கடிவாளம் இருக்கு, அந்த குதிரையும் கடிவாளமும் யாருக்கிட்ட இருக்கணும்? டிரைவர்கிட்ட, சாரதி கிட்ட இருக்கணும். சாரதி தான் கரெக்டாக ஒழுங்காக ஓட்டிட்டு பண்ணும். அந்த சாரதி புத்தி, புரியுதா? டிரைவர் சரியாக இருக்கணும். டிரைவர் சரியாக இல்லைன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஓகே. அந்த டிரைவர் கண்ணும் கருத்துமாக பாதையில் இருக்கணும். விஷய பாதை இருக்க, அந்த விஷய பாதையில் ஜாக்கிரதையாக இருக்கணும் டிரைவர். கொஞ்சம் காரணம் தப்பினால் மரணம். சில ஏர்பிளைன் விளைவு இருக்கும். இந்த இதில் ஹில்ஸ்லாம் போனீங்கன்னா இப்படி இருக்கும். அது ஓட்டும் போது வெரி டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல அந்த இடத்துல இப்படி இருக்கும். ஜீசஸ் உங்களை அழைக்கிறார் அந்த கார்னரில், பரலோகத்துக்கு போகும் வழி எங்கே வந்து எங்கே போட்டிருக்கான் பாரு. உங்களுக்கு தெரியாதுல்ல, நிஜமாக போனால் பரலோகம் தான். இப்படி இப்படி எட்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அங்கே விளம்பரம் போட்டிருப்பேன். இந்த பாதையில் கவனம் வச்சு அப்படிலாம் சொல்லிருக்கேன். அதில் பாதையில் கவனம் இருக்கணும்ப்பா. அப்போ மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே வழி புத்தி. ஷனை ஷனை உபரமே புத்தியா திருதி ஹிருஹிதாயா, கிருஷ்ணர் அங்கே சொல்கிறாரு. ஓகே, மெதுவாக மனசை புத்தியினால் அடக்கு அப்படின்றார். இந்த மனசை புத்தியினால தான் அடக்கணும். அதுக்கு அங்குசம் வேற யாரும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் புத்தி தான் மனசை வந்து மெதுவாக கொண்டு வந்து வலுவான புத்தினால பண்ணணும். ஏன்னா இந்த மனசு டபுள் ரோல் பண்ணும். இந்த பக்கம் ரிவர்ஸ் அடிக்கும், அந்த பக்கம் அடிக்கும். புரியுதா? இந்த மனசு இருக்க இந்திரியங்கள் இதெல்லாம் கூட்டாக வச்சுக்கோ தன் பக்கம், இந்த பக்கம் புத்தியும் கவுத்துடும். வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ. நடுவில் இருந்துட்டு சில பேர் குழி பறிப்பான். இந்த பக்கம் பேசுவான், அந்த பக்கம் பேசுவான். பிரிட்டிஷ்காரன் மாதிரி. புரியுதா? 1ஆம் நம்பர் பிரிட்டிஷ்காரன், முதல் பிரிட்டிஷ்காரன் இந்த மனசு தான். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் புத்தினால் மனசை அடக்கு, கண்ட்ரோல் பண்ணு. அப்போது தேர்ஃபோர் உடம்பு, இந்த உடம்பு இருக்க, இந்த உடம்பை விட இந்திரியங்கள் வெரி வெரி பவர்ஃபுல். இந்த ஸ்தூல தேகத்தை விட சென்சஸ் இருக்க, அது வெரி பவர்ஃபுல். தேர்ஃபோர் தஸ்மாத் இந்திரியங்களை பாதுகாக்கிறது மூலியமாக உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், பலமாக இருக்கும். உடம்பு பலமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்குன்னா உங்களுடைய சென்சஸ் இந்திரியங்கள்லாம் ஒழுங்காக இருக்கணும்னு அர்த்தம். உடம்பு அனாரோக்கியமாக ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்கள்லாம் சொல்கிற பேச்சு கேட்கலன்னு அர்த்தம். கண்டதை சாப்பிட்டு கண்டதை பார்த்து போச்சு அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. ஆரோக்கியம், உடம்போட ஆரோக்கியம் எதை சார்ந்திருக்கிறது? இந்திரியங்களை சார்ந்து. அப்போ இந்திரியம் வெரி சட்டில்டு, உடம்பை விட சட்டில்டு. அது இந்திரியங்கள்னால உடம்பு பாதுகாக்கப்பட வேண்டும். சரி, அப்புறம் இந்திரியங்கள் விஷயங்கள் இருக்கிறது. விஷயங்கள்னா ஆப்ஜெக்ட்ஸ். இந்திரிய விஷயம், இந்திரியங்களுக்கான பொருட்கள். ஓகே, இந்த கார்னரில் அந்த இது இருக்க டாட்டா ஹோட்டலுக்கு எடுத்த ஒரு 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 கடை இருந்தது, ஸ்வீட் கடை. இப்போல்லாம் கன்வெர்ட் பண்ணி ஏதோ வேறு கடை வந்துட்டான். முன்னாடிலாம் அவன் வந்து டெய்லி பொன் முருவலாக ஜாங்கிரி ஒன்று போடுவான். ஃபுல்லாக பியூட்டிஃபுல் கலர் இருக்கும். அந்த கலர் பார்க்கும்போதே பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்படி போகிற வண்டி இப்படி ரிவர்ஸில் வரும். அதுவும் அங்கே எவ்வளோ டிராஃபிக் இருக்கு, அப்படியே ரிவர்ஸில் வந்து ஜாங்கிரி வாங்கி வெளியிலேயே இது போடுவான், எண்ணெயில் நல்லா தவழ விடுவான், ஸ்விம்மிங் பண்ணும். அது பகோடா சுட சுட அது 5 நாள் எண்ணெய். என்ன ஆகும் எல்லாம் ப்ராப்ளம் ஆகும். எது ப்ராப்ளமா? ஒன்றுமே நான் பண்ணல, உடம்பு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இதெல்லாம் சீக்ரெட்டு, இதெல்லாம் தெரியவே, இதெல்லாம் நடந்துக்கிறதே தெரியல. இதெல்லாம் ஆல்ரெடி நடந்து போச்சு. அது புரியுதா? அன்றைக்கே சாப்பிட்ட அன்றைக்கே வராது. ஓகே, அதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் ஆகணும்.
அன்றைக்கே வரத்துக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வரும். புரியுது? அதனால் இந்திரியங்கள் இருக்க, இந்திரியங்கள் அந்த விஷயங்களை பார்த்துட்டுனா இந்திரியங்கள் அவ்வளோதான், ஆள் அவுட்டு. அதனால் விஷயங்கள் இந்திரியங்களை விட பலமானது. அந்த விஷயங்கள் இருக்க, புலனுக்குரிய விஷயங்கள் இந்திரியங்களை சாப்பிட்டுடும், கபலீகரம் பண்ணிடும். அப்போ இந்திரிய விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்ததுன்னா நம்முடைய இந்திரியங்கள் காப்பாற்றப்படும். இந்திரியங்கள் காப்பாற்றப்பட்டால் உடம்பு காப்பாற்றப்படும். அப்படி அதனால் சரி, இந்த இந்திரிய விஷயங்கள்லாம் வந்து கொஞ்ச நாள் பயிற்சி கிரிச்சி பண்ணி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். மனசு இருக்கு இல்லையா, அந்த சாப்பிட்ட டேஸ்ட் இருக்கு இல்லையா, அது உள்ளறையே இருக்கும், சாஃப்ட்வேரில் இருக்கும், ஸ்தூலமாக இருக்காது. ஸ்தூலமாக இருந்ததுன்னா வாமிட்டு பண்ணிவிடும், இல்லாட்டி கீழே போயிடும், ஏதோ ஒன்றுத்தில் போயிடும், ஸ்தூல தேகத்தில் இருக்காது. புரியுறதா? அக்குமுலேட் ஆகிடும். மைண்டில் சாஃப்ட்வேரில் தாட்டில் இருக்கும். அந்த டேஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டேஸ்ட்டு இமேஜினேஷன் இருக்கும். பா நல்லா இருக்குது, ஒரு சைடுக்கு மாத்திரம் இமேஜினேஷன் இருக்கும். அது படுத்தின பாடெல்லாம் மறந்தே போயிடும். அந்த மனசு, அந்த மனசு விஷயங்கள்லேருந்து மனசை எடுக்கணும். அந்த மனசுலேருந்து விஷயங்களை தள்ளி வைக்கணும், விஷயங்கள்லேருந்து இந்திரியங்களை தள்ளி வைக்கணும், இந்திரியங்கள்லேருந்து இந்த உடம்பை தள்ளி வைக்கணும். அப்போ தான் ஜெயிக்கணும். அப்போ உடம்புலேருந்து விஷயம், இந்திரியங்கள், இந்திரியங்கள்ந்து விஷயம், விஷயந்து மனசு, மனசிலிருந்து புத்தியை தனிமைப்படுத்தணும், பலப்படுத்தணும். இல்லைன்னா என்ன ஆகிடும்? ஸோ இந்த மனசு போராட்டத்துக்கு போயிடும். அப்போ இந்த புத்திக்கு நாம் வந்தாகணும். புத்திக்கு வந்த பிறகு இப்போ பேசுகிறதுல என்ன, இந்த புத்தியில் சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம். இந்த புத்தி ஸ்ட்ராங் ஆக ஆக மனசு கண்ட்ரோல் வரும், மனசு கண்ட்ரோல் ஆக 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 இந்திரிய விஷயத்தில் கண்ட்ரோல் வரும், இந்திரிய விஷயம் கண்ட்ரோல் ஆக ஆக இந்திரியம் கண்ட்ரோல் ஆகும், இந்திரிய கண்ட்ரோல் ஆக பாடி 5 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிக்கும் சொன்னா. இப்போ ஏன் எந்திரிக்க மாட்டேறது? நடுவில் எங்கேயோ லிங்க் அருந்து போச்சு. அதனால் புத்தி தெளிவடையணும், புத்தி தெளிவு. அதனால் பாரதியார் பாடுறாரு, இன்னும் சும்மா பாடுறாரு, தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் அப்படின்னா, தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். இதுதான் பராசக்தி கிட்ட டெய்லி வேண்டணும். அம்மா தாயே, எனக்கு எது கொடுக்குறியோ அறிவு கொடு, எனக்கு அறிவு கொடுத்துருன்னு நான் மீதியெல்லாம் சம்பாரிச்சுக்கிறேன், நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம். புரியுதா? எனக்கு படத்தை கொடுத்துரு, அறிவு வருதோ இல்லையோ படத்தை கொடுத்துருன்னா நீ அழிஞ்சு போகிறதுக்கு அது ஒன்றே போகிறோம். புத்தி இல்லாமல் பணம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோ, பகவான் ஒன்றும் வேண்டாம், நீனே புதைச்சேரியில் விழுந்துருவேன்னு அர்த்தம். பணம் இல்லாமல் அறிவு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நாம் பணத்தை சம்பாதிக்கலாம், புகழ் சம்பாதிக்கலாம், அப் டு மோட்சம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இந்த புத்தி அவ்வளோ தூரத்துக்கு இட்டுண்டு போகிறது. அதனால் தஸ்மாத் அன்னமய கோஷா டு பிராணமய கோஷா, பிராணமய கோஷா டு மனோமய கோஷா, மனோமய கோஷா டு விஞ்ஞானமய கோஷா. நம்முடைய பயணமானது இப்படி இருக்கணும். புரியுதுதான்? அதனால் ஸோ மனசஸ்து பராபுத்திகி, மனசஸ்து பராபுத்திகி, மனசை விட உயர்ந்தது, சிறந்தது, நுட்பமானது, பலமானது எது? புத்திகி. அதனால் புத்தேகே பரஹா. அடுத்து என்ன? புத்தியை விட பரமானது உலகத்தில் எது அப்படின்னா அதுக்கு ட்ராவல் பண்ணும். இங்கேயே ஸ்டக்கப் ஆகிடும், எல்லாம் ஸ்கூல் ஸ்டடீஸோடு முடிஞ்சு போயிடும், காலேஜுக்கு போகிறது பாதிக்கு மேலே போயிடாது. ஓகே, அப்படியே போனாலும் அதில் முடிஞ்சு போயிடும். இங்கே அடுத்தது சொல்கிறாரு, அடுத்தது ட்ராவலை நிறுத்தாத, சலோ டயர்டாக இருக்கிறது, எந்திரி கமப் அப்படின்றார். இங்கே யம தர்மராஜா புத்தேகே பரஹா, புத்தியை விட மேலானது, நுட்பமானது, உயர்ந்தது, சிறந்தது, பலமானது எது அதுக்கு போ. அது என்ன? மகான் ஆத்மா. மகான் ஆத்மானா சமஷ்டி புத்தி. இது வரைக்கும் நம்ம வியஷ்டி புத்தியை பற்றி பேசிட்டு வந்தோம், இண்டிவிஜுவல் புத்தியை பற்றி பேசணும். இப்போ சமஷ்டி டோட்டல் புத்தியை பற்றி பேசுகிறோம். அப்போ இவர் ட்ராவல், நெக்ஸ்ட் ட்ராவல் என்னன்னா, நெக்ஸ்ட் பஸ் என்ன பிடிக்கணும்? வெஸ்டி டு சமஷ்டி புத்தி. புரியுறதா? அப்போ இவர் த ட்ராவல் கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவு கணக்கி போய் ஆகணும். ஓகே, அதனால ஆசியாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகணும் இப்போ. புரியுறதா? அதனால வெஸ்டி டு சமஷ்டி புத்திக்கு போகணும். அப்போது என்கிட்ட இருக்கிற புத்தி இருக்க, அதிலிருந்து நான் ட்ராவல் பண்ணுவது இரண்ய கர்ப்பன்னு பேர். அது பேர், இந்த டோட்டல் சமஷ்டி புத்திக்கு பேர் இரண்ய கர்ப்ப. இன்னொரு பேர் ஓகே, மகான் ஆத்மா யம தர்மராஜா சொல்கிறது.
ஓகே, அப்போ எல்லாத்த விட மேலானது இந்த இரண்யகர்பன். அதுக்கு டோட்டல் யுவர் புத்தியை அந்த டோட்டல் புத்தியோட சமன்வயப்படுத்து, ஈக்குவேஷன் பண்ணு. ஓகே, அப்போ தான் முடியும். சமுத்திரவத்து இந்த அலை இருக்க, அலை என்பது வெஷ்டி புத்தி, டோட்டல் சமுத்திரம்ன்றது சமஷ்டி புத்தி. அப்போ அலை சமுத்திரம் இல்லாமல் அலை கிடையாது. கரெக்டா? சமுத்திரத்துக்கு வேறாக அலை கிடையாது. அலை செப்பரேட்டாக சமுத்திரத்துக்கு இருக்க முடியாது. ஓகே, அது ஒரு பகுதி ஆனாலும் அது முழுமையானது, சமுத்திரத்திலிருந்து பிரிக்க முடியாது. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் ஸோ இந்த ஆத்ம ஞானம் வரணும்னா எவ்வளவு தூரத்துக்கு சமஷ்டி புத்தி வருதோ, எக்ஸ்பேன்ஷன் யுவர் மைண்ட், எக்ஸ்பேன்ஷன் யுவர் மைண்ட். ஸோ மைண்டோட எக்ஸ்பேன்ஷன் ஆக ஆக ஆகத்தான் இவர் ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு உள்ளர போகணும். எப்போ தன்னலத்தையும் சுயநலத்தையும் விடுறோமோ அப்போ தான் நீங்கள் ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். சுயநலத்தோட தன்னலத்தோட இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணினாலும் அது ஆன்மீகம் கிடையாது. புரியுறதா? எப்போ மற்றவர்களை நீங்கள் குறை சொல்லின்னு இருக்கிறீங்களோ அது வரைக்கும் ஆன்மீக பயணம் ஆரம்பிக்கவே படவில்லை. எப்பொழுது எல்லா விதமான குறைகளும் என்னிடம் இருக்கிறதுன்றதை பார்க்கிறேமோ அப்போ ஆன்மீக பயணம் துவக்கமாயிருக்கிறதுன்னு அர்த்தம். என்ன புரிஞ்சுங்க? இது ஸ்டேட்மெண்ட். ஓகே, அதனால் எப்பொழுது நானும் எனக்கும் என்னிடமும் குறையில்லை என்று கூறுகிறோமோ, மற்றவர்களிடம் குறையில்லை என்னிடமும் குறையில்லை என்று கூறுகிறோமோ, ஆன்மீக பயணம் முடிந்து விட்டது. அவ்வளோதான். 3 ஜர்னி தான். 3 ஜர்னியில் இப்போ எங்கே இருக்கோம்? ஸ்டேஷனில் நின்றுருக்கோம். இன்னும் ஜர்னியே ஸ்டார்ட் ஆகலை, ஸ்டேஷனில் நின்றுருக்கோம். என்ன தவிர மற்றெல்லாம் அயோக்கிய பையன், எல்லாம் இடியட்ஸ், ஃபூல்ஸ். வண்டியை ஓட்டுறாங்க. எப்படி வண்டி ஓட்டுறான்? இவர் ஓட்டுறது ராங். அந்த பையன் இப்போ சிங்கப்பூரில் இருக்கான். தம்பி, நான் ஒன்று சொல்கிறேன், கேட்பேன். என்னென்ன சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க ஜே, சொல்லுங்க ஜே, நான் கேட்குறேன். நீ ஆஃபீஸ் போகும்போது 1/2 மணி நேரம் முன்னாடி போ, அப்போ வண்டி எப்படி இருக்குன்னு பாரு, மற்றவங்க ஓட்டுறதெல்லாம் எப்படி பாரு. நான் சொன்னதுபடி செஞ்சான். அதுதான் இப்போ சிங்கப்பூரில் இருக்கான். புரியுதுதா? அதனால் அதுக்கப்புறம் 1 மாதம் எக்ஸ்பீரியன்ஸில் எல்லோரும் நல்லா தான் ஓட்டுறாங்க, நான் தான் தப்பாக ஓட்டின்னு இருக்கேன் அவசரத்தில். அந்த அவசரத்தில் அந்த கோவமாக ஓட்டும் போது நமக்கு எல்லோரும் வழி விடணும்னு நினைக்கிறோம், நேச்சுரலாக நினைக்கிறோம். நீனா கவர்னர் விட்டு இதுவா? அதனால் ஸோ இப்போ ஆத்ம ஞானம் வரணும்னா யுவர் புத்தி எப்படி இருக்கணும்? ஞான பண்டிதன் ஆகணும். ஓகே, ஞான பண்டிதன் ஏன் இருக்கான்? அவங்ககிட்ட வேல் இருக்கு. அந்த வேல் எப்படிப்பட்ட வேல்? அது ஆழ்ந்து அகன்ற துண்ணியனே போற்றி, ஆழ்ந்து அகன்ற துண்ணியனே. இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது பாருங்க, இதுக்கு மேலே சொல்ல முடியாது. அந்த வேல் எப்படி இருக்கிறது? ஆழ்ந்து இருக்கு, அகன்று இருக்கிறது, கூர்மையாக இருக்கிறது. புத்தி எப்படி இருக்கணும்? கூர்மையாக இருக்கணும், அது ஆழ்ந்து இருக்கணும், டெப்த்தாக இருக்கணும், அகன்று இருக்கணும். யுவர் நாலேஜ் எப்படி இருக்கணும்? கூர்மையாக இருக்கணும், அகன்று இருக்கணும், விரிந்து இருக்கணும், டெப்த்தாக இருக்கணும், ஆழமாக இருக்கணும். ஆழமாகவும் விரிந்தும் கூர்மையாகவும் இருந்தால் அவனால் ஜெயிக்க முடியாது, உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால் இந்த ஜீவாத்மா என்ன செய்யணும்னா புத்தி என்ற வேலால் அஜ்ஞான அசுரனை சம்ஹாரம் பண்ண வேண்டும். புரியுதா? அதுதான் ரியல் சம்ஹாரம். சம்சாராசுரனை வதைக்க சமஷ்டி புத்தியில் உன் புத்தியை கொண்டு போய் செலுத்து. ஓகே, இதுதான் கந்த சஷ்டி. புரியுதா? அதனால நம்முடைய அசுரனை, அஜ்ஞான அசுரனை அழிக்கிறதுக்கு புத்தி என்ற வேலால் குத்தி பழகு, அப்பதான் சரியாகும். அப்போ நான் என்றது எப்பயுமே முழுமையிலேருந்து பகுதி அல்ல, செப்பரேட் இல்லை. நான் முழுமையோடு இருக்கிறவன், எப்பவுமே முழுமை. நான் இந்த முழுமையிலேருந்து வேறாக எப்பொழுதும் இருக்க முடியாது. அர்ஜுனுடைய ப்ராப்ளம் அந்த விஸ்வரூப தரிசனத்தில் அந்த முழுமையிலேருந்து பகுதியாக பார்த்தான். அதனால் பயம், துவைத்தம் பயம் பவதி. ஓகே, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டோட்டல் நமக்கு போகணும். அப்படி போக போக சமஷ்டி புத்தி வர வரத்தான் நமக்கு முடியும். அப்போ மைக்ரோ புத்தியிலேருந்து மேக்ரோ புத்திக்கு நம்ம ட்ராவல் இருக்கணும். புத்தேக பரஹா, பரஹா மேன்மையானது,
கூர்மையானது, மேலானது, உத்தமமானது, பலமானது, உயர்ந்தது. அது மகான் ஆத்மா. இங்க மகான் ஆத்மான நாட் சச்சிதானந்த ஆத்மா, சமஷ்டி புத்தி, இரண்ய கர்ப்ப. தேர்ஃபோர் என்ன அர்த்தம்? பயணம் இன்னும் முடியவில்லை, தொடர்கிறது. யம தர்மராஜா தொடர்கிறார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். அடுத்த மந்திரம் 11வது மந்திரம். மகதः பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷப் பரஹ புருஷான்ன பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதிஹி. மகதः பரம், மகதः மேலானது, பரம். ஓகே, இதை விட மேலானது எது? இரண்ய கர்ப்ப சமஷ்டி புத்தியை விட மேலானது எது? மகத் தத்துவம் எது? உயர்ந்த தத்துவம் எது? சமஷ்டி புத்தியை விட மேலானது எது? அவ்யக்தம். அவ்யக்தம், அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம். ஸோ இந்த எல்லா விதமான சமஷ்டி புத்திகளும் சயின்ஸ் நாலேஜ், எனி நாலேஜ், ஆல் நாலேஜ் அன்மேனிஃபெஸ்டுக்கு ஃபார்ம் ஒரு நாள் போயிடும். ஓகே, எவ்ரி திங் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் போயிடும். நம்ம பார்த்து அனுபவிச்சுருக்க ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சம் அவ்யக்துக்கு போயிடும். ஓகே, அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம், அதாவது காரண அவஸ்தா. அதுக்கு பேர் காரண அவஸ்தா. ஷீடு ஃபார்ம், வெதர் ரூபத்தில் இருக்கிறது. அது அந்த வெத ரூபத்தில் இருக்கிறது தான். அதுதான், அதில் தான் சிருஷ்டி தத்துவம் இருக்கிறது. இந்த விதையில் அத்தனையும் இருக்கிறது. ஒரு விதையை பார்த்தீங்கன்னா அந்த விதைக்குள்ளற இந்த ஆலமரம் முழுக்க இருக்கிறது. ஒரு அதுவும் இருக்கிறதுலையே ஆலமரம் பெருசு, கிளை விட்டு கிளை பிரியும் அந்த ஆலமரம். அந்த ஆலமரத்தினுடைய விதை பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாணி சைஸ் இருக்கும். ஓகே, அதை பார்க்கணும் நீங்கள். பட்டாணி சைஸ் இருக்கும். அந்த பட்டாணி சைஸை புட்டிங்கன்னா அதில் வந்து கடுகு மாதிரி விதை இருக்கும். ஒவ்வொரு கடுகு விதையிலையும் ஆலமரம் இருக்கும். தெரியுமோ தெரியாதா? தெரியாது. அவ்யக்த ஃபார்ம், அவ்யக்த ஃபார்ம், ஷீடு ஃபார்ம். அப்போ சமஷ்டி புத்தியும் அன்மேனிஃபெஸ்டுக்கு போயிடும். பிரளய காலத்தில் எல்லாம் ஒடுங்கிடும். பிரளய காலத்தில் என்ன இருக்கிறது? காரண அவஸ்தைக்கு போயிடுறது. அவ்யக்த ஃபார்ம் போயிடுது, அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம். ஸோ ஹோல் சிருஷ்டி அன்மேனிஃபெஸ்ட் டு மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எதுவோ அதுக்கு தான் சிருஷ்டி. வியக்தா, வியக்தத சிருஷ்டி, அவ்யக்தம் பிரளயம். ஓகே, அப்போ காரண பிரபஞ்ச. அப்போ சமஷ்டி புத்தி, இரண்ய கர்ப்ப, மகான் ஆத்மா, சூக்ஷ்ம பிரபஞ்ச, இதெல்லாம் என்னது? எல்லாம் ஒன்று தான். ஓகே, அப்போ இந்த உலகம்ன்றது நாம் பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்க இந்த உலகம் இருக்கு. அதுக்கு போய் விராட், 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 இரண்ய கர்ப்ப, அவ்யக்த ஃபார்ம். ஸோ விராட்ன்றது ஸ்தூல பிரபஞ்சம், இரண்ய கர்ப்பன்றது சூக்ஷ்ம பிரபஞ்சம், அவ்யக்தம்ன்றது காரண அவஸ்தா, காரண பிரபஞ்சம். சரியா? அந்த காரண பிரபஞ்சத்துக்கு பேர் நிறைய பேர் இருக்கிறது. பிரகிருதி, மாயா, அவ்யக்தம், பிரளயம், எல்லாம் அதுக்கு ஒரே பேர் தான். அப்போ சட்லஸ்ட் ஃபார்ம், வேர்ல்டுலேயே சட்லஸ்ட் ஃபார்ம் எது? அனாத்மால சட்லஸ்ட் ஃபார்ம், மேட்டர்லேயே ரொம்ப சட்லஸ்ட் எது அப்படின்னா காரண அவஸ்தா. ஓகே, அதுக்கு மேலே இது கிடையாது. அப்போது நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காரண அவஸ்தையை எப்படி எப்படி வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியும்? பண்ண முடியும். நாம் கூட டெய்லி வந்து காரண அவஸ்தையில் போயிட்டு வரோம். ஓகே, இந்த காரண அவஸ்தை சுஷுப்தி அவஸ்தா. சுஷுப்தி அவஸ்தா, இந்த சுஷுப்தி அவஸ்தா இருக்க அங்கே நமக்கு தெரிஞ்ச தெரியாத நாலேஜ், ஏற்கனவே நாலேஜ் கம்மியாக இருக்கிறது, எல்லா நாலேஜும் ஒடுங்கிவிடும், ரிசால்வ் ஆகிடும் ஸ்லீப்பில். அங்கே பாடி ரிசால்வ் ஆகிடுறது, யுவர் சென்சஸ், சென்சஸ்க்குரிய விஷயம், அதுக்கப்புறம் மனசு, புத்தி உட்பட எல்லாம் என்ன ஆகிடுறது? அங்கே ஒடுங்கிறது. ஓகே, ரிசால்வ் ஆகிடும். ஒடுங்கிறது தான் நல்ல வார்த்தை, ஒடுங்கி விடுகிறது. எப்போ ஒடுங்கிறதோ அப்போ திருப்பி வெளியில் வரும். அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம். எவ்ரி குழந்தை ஆனந்தமாக சிரிச்சு ஆனுபடுறது, அதெல்லாம் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்குது. எல்லாம் வரிச்சூஸ். உன் குழந்தை தானே, அப்படி தான் இருக்கும், பின்னாடி வரும். மேனிஃபெஸ்டா. எங்கள் பாப்பா நல்ல பாப்பா தான், அந்த பாப்பாவோட சேர்ந்து அதெல்லாம் சொல்லாத.
எல்லா பாப்பாவும் ஒரே பாப்பா தான். மண்ணில் பிறக்கையிலே தெய்வம், வளரும்போது நம்மளை மாதிரி ஆக்கிடுவோம். அங்கே பார்க்காத, அவங்களோட பேசாத, அந்த மாமா வந்தாருன்னா ஒரு மாதிரி நடந்துக்குவோம். இங்கேயே சொல்லி கொடுத்துருவோம், ராக ஜோஷி சொல்லி கொடுத்துருவோம். அது ஒரு அப்பாக்கிட்டே ஒரு மாதிரி நடக்கும். இதெல்லாம் நாம் சொல்லி கொடுக்குறது என்ன புரிஞ்சுக்கோங்க. அப்பா இல்லை, அப்பா இல்லை, சொல்லு சொல்லு. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் அதே கையெழுத்து போட்டு போயிடும். அதனால் குழந்தைக்கு நெகட்டிவாக சொல்லவே தரக்கூடாது, பாசிட்டிவாக சொல்லிக் கொடுக்கணும். அவ்யக்த ஃபார்மில் இருக்கிறது விதையில், இந்த விதையில் இருக்கிறத விதையில் உள்ளதை பார்க்க முடியாது. ஓகே, அதனால் ஜெனட்டிக் மேப்பிங் சொல்கிறது. ஓகே, இந்த ஜீன்ஸ் இருக்க ஒவ்வொரு ஜீன்ஸ்லேயும் அந்த கேன்சர் உட்பட அந்த ஜீன்ஸில் இருக்குது. ஆனால் அந்த வயசு வரும்போது தான் வெளியில் வரும். புரியுதுதான்? அதனால் ஆல் பர்சனாலிட்டி அந்த ஒரு பாயிண்டில் இருக்கிறது. அந்த கிராஸ், அந்த சட்டில்ஸ்ட் பாயிண்ட்டை பார்க்க முடியாது, உன் கண்ணால் பார்க்க முடியாது. வேறு எதையாவது வச்சாவது கொஞ்சம் பார்க்கலாம். இங்கே வந்து அவ்யக்த அவஸ்தான்றது நிர்விகல்ப அவஸ்தா, நிர்விகல்ப அவஸ்தா. அப்போ வெஸ்டி ஃபார்மில் இருக்கிறது ஸ்லீப்பு, சுஷுப்தி அவஸ்தா, நிர்விகல்ப அவஸ்தா. சமஷ்டின்றது பிரளய அவஸ்தா. ஓகே, அது ஸ்லீப்பு. அப்போ சட்லஸ்ட் ஃபார்ம் எதுன்னா அந்த காரண அவஸ்தையில் இருக்கிறது தான் அனாத்மாவில் சட்லஸ்ட் ஃபார்ம். வெரி டேஞ்சபிள் அவஸ்தா அனாத்மா, யுவர் சரீரம் வெஸ்டி, சமஷ்டி யூனிவர்ஸ். ஓகே, சட்லஸ்ட் ஃபார்ம் இந்த அனாத்மா எது அப்படின்னா யுவர் ஸ்லீப் ஸ்டேட் ஆல் பிரளயம் அவ்யக்தம் சீடு ஃபார்ம். தேர்ஃபோர் மகத்தகா பரம் அவ்யக்தம். அப்போ அவ்யக்தம்ன்றது ஆல் டிவிஷனல் ஒடுங்கிறது, எல்லா விதமான வேற்றுமையில் ஒடுங்குற நிலை. நிர்விகல்பக அவஸ்தா. அதை வந்து கிராஸ்பப் பண்ண முடியாது, அதை கிரகிக்க முடியாது. ஓகே, ஸ்லீப் நீ எப்படி கிரகிக்க முடியும்? சப்போஸ் நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நல்லா தூங்குறேனே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தூங்கலன்னு அர்த்தம். தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுட்ட தூக்கம் போச்சுன்னு அர்த்தம். ஓகே, அதனால அது ஒடுங்கி இருக்கிற நிலை. சரி, அது ஆத்மாவா? அது ஆத்மா கிடையாது. ஓகே, அது அனாத்மாவுடைய சட்லஸ்ட் ஃபார்ம். அவ்யக்தாத் புருஷா பரஹா. இந்த அவ்யக்த ஃபார்மை விட மேலானது எது? புருஷா. புருஷா. அப்போ சுஷுப்தி இருக்க, அந்த சுஷுப்தி அவஸ்தையில் என்ன இருக்கிறது? பிளாங்க்னஸ், எம்டினஸ், ஒன்றும் கிடையாது. அது சூன்யமா? நோ, நாட் சூன்யம். ஓகே, எம்டினஸ், பிளாங்க்னஸ். ஓகே, அதனால சயின்டிஸ்ட் பிரகாரமே இந்த ஸ்பேஸ் வந்து நாட் எம்டி. புரியுதா? இட் இஸ் சப்ஸ்டன்ட். ஸ்பேஸ் இஸ் சப்ஸ்டன்ட், ஒன் சப்ஸ்டன்ட். அதனால அதிசூக்ஷமம் இது, அதிசூக்ஷமம். அதனால வெஸ்டி ஃபார்மில் இருக்கிற காரண சரீரம், சமஷ்டி ஃபார்மில் இருக்க காரண பிரபஞ்சம், அது நமக்கு இண்டிவிஜுவலாக என்ன இருக்கிறது? ஆனந்தமய கோஷா, காரண சரீரம். தினசரி காரண சரீரத்துக்கு போயிட்டு வரோம், ஆனந்தமய கோஷா போயிட்டு வரோம். அதனால் அங்கே என்ன இருக்கிறது? ஆனந்தம் இருக்கிறது, சுகமாக இருக்கிறது. அதனால தான் பகல்லையும் தூங்குகிறோம், பஸ்ஸில் அப்படி பிடிச்சுட்டே தூங்குகிறோம், கிளாஸில் விட்டாலும் தூங்கி போயிடுவோம், எங்கே விட்டாலும் நம்ம ஆள் தூங்குவான். பிரைம் மினிஸ்டரே தூங்கி போயிட்டான். ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி அவர் தான் முன்னிருந்து நடத்தணும். இப்போ சப்போஸ் நான் தூங்கி போயிட்டேன்னு ஆகும், எங்கள் தமிழ் டீச்சர் மாதிரி ஆகிடும். நான் கிளாஸ் லீடர், அறிவு கரசி, அவர் பேரை பாரு நடத்தின. நான் என்ன பண்ணேன்? இதெல்லாம் குசும்புன்னு பேர், அதுக்கு பேர். பசங்களாம் அப்போல்லாம் வந்து பிரின்சிபலுக்கே வந்து பவர் ஜாஸ்தி. புரியுதா? ஸ்குவாடெலாம் வருவாங்க ஸ்கூலில். அவன் யார் ஆஃபீஸர் வருவான். அப்பப்போ எல்லா ஸ்கூல் அலர்ட்டாக இருக்கும், கரெக்டாக இருந்தது. புரியுதா? நான் கப்ச்சு. அப்போ இந்த இவ பிரின்சிபல் வந்தா பை வாக் வந்து செம்ம பாட்டு. அது சிரிக்க கூட முடியாது, சிரித்தா அடி விடும். அப்புறம் பண்ண முடியாது, வாயை புத்திட்டு சிரிக்கணும். சில பசங்க மொத்தமாக சிரிச்சு மாட்டிப்பான், திரும்ப மொத்தமாக அடைக்கணும் அப்படின்னு பலாருன்னு அடி விடும்.
அவள் போயிட்டா. சும்மா துட்டு என்ன இப்படியாட மாட்டி விடுறது ஒரு டீச்சரை. அதனால் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற ஆள் எப்படி தூங்க முடியும்? இதுதான் கிரேட், நம்ம நாட்டோட கிரேட்னஸ். அதனால் எடுத்துட்டு இருக்க ஆளு கிளாஸில் தூங்குற ஆள்லாம் பார்த்துருக்கேன் நான். அதனால் இப்படி முடியாது. ஸோ இப்படி ஏன்னா அதில் ஒரு சுகம் இருக்குது, தூக்கத்தில் ஒரு சுகம் இருக்குது. தூக்கத்தில் சுகம் இருக்குது. இப்படி ராத்திரி பேசிகிட்டே இருப்போம், நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம், ஃப்ளாட் ஆகிடும். அதாவது ஒன்று 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 அப்படியே விழுந்துடும். 2-3 தான் பேசிகிட்டு இருக்கோம். புரியறதில்ல? அப்போது தூக்கம் இருக்க அதில் ஒரு சுகம் இருக்குது, ஆனந்தம் இருக்குது. எல்லாருக்கும், யாருக்கு தான் இல்லை. அப்போ ஆனந்தமய கோஷா காரண சரீரம், இந்த ஜகத் பீஜம், பீஜம் இல்லை இருக்கிறது. ஸோ இதெல்லாம் இருக்கிறது, இது சூக்ஷ்ம தரம், அதிசூக்ஷ்மமாக இருக்கிறது அனாத்மா. இதை விட மேலானது புருஷா. பூரயதி தி புருஷா, பூரயதி தி புருஷா. எங்கும் நீக்கமர நிறைந்தது எதுவோ அது பூரகா, புருஷா. எல்லா இடத்துலையும் வியாபித்திருப்பது எதுவோ அது பூரகா. அது என்னது அப்படின்னா ஆத்ம சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ். ஓகே, இந்த கான்ஷியஸ்னஸ் இருக்க, அது எல்லாத்துக்கும் விட்னஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இந்த பிளாங்க்னஸ் இருக்குன்றது கண்டுபிடிச்சு கொடுக்கறதும் கூட எது? அந்த கான்ஷியஸ்னஸ். இப்போ பிளாங்க்னஸ் இருக்குன்னு சொல்றதுக்கு கான்ஷியஸ் இருக்கணுமே இல்லையா? அதுதான் கான்ஷியஸ். அதனால ஸோ இந்த ஹாலில் இப்போ லைட்டு இருக்கிறது, அதனால எல்லா பிரகாசமும் இருக்கு. எல்லாரும் போன பிறகு கூட இந்த பிரகாசம் இருக்கு. ஓகே, ஆல் பர்வைடிங். ஆல் இருக்கும்போது ஆல் பர்வைடிங், ஆள்லாம் போன பிறகு ஆல் பர்வைடிங். அதனால இந்த லைட்டு தத்துவம் தஸ்மாத் புருஷாத் பரம் ந கிஞ்சித்து. இந்த புருஷனை விட, ஆத்மாவை விட, சைத்தன்யத்தை விட, கான்சியஸை விட பெருசு எது உண்டோ, நுட்பமானது உண்டோ அப்படின்னா அதுக்கு ஒரு கான்சியஸ் வேணும். ஓகே, கான்சியஸ் தான் லாஸ்ட், ஃபர்ஸ்ட், நடு இல்லை. கடவுள், கடந்தும் இருப்பவர் உள்ளும் இருப்பவர் எவரோ அவர் கடவுள். அதுக்கு பேர் சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ். ஓகே, அப்போ சா காஷ்டா சா பராகதிகி, சா காஷ்டா சா பராகதிகி, இதுதான் முடிவான இடம், இதுதான் நம்மளுடைய லட்சியம். போக வேண்டிய ரூட்ல இருக்க வேண்டிய லாஸ்ட் ஸ்டேஷன் எது அப்படின்னா ஆத்ம சைத்தன்யம். ஓய், இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து பிரயாணம் பண்ணுறது எங்கே போயிருக்கேன்னா வெளியில் இல்லை, கடைசியில் உன்னை நீ கண்டுபிடிக்கிறது, நானே என்னை கண்டுபிடிக்கிறது தான் இந்த பயணமே. ஓகே, கடைசியில் என்னத்தையே கண்டுபிடிச்சுன்னா எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கிறது, எல்லாம் எல்லாம் உன்கிட்ட இல்லை, எல்லாம் என்கிட்ட தான் இருக்கிறது. எல்லாம் அந்த அதிஷ்டானமாக இருக்கிற ஆத்ம சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ் அகம், சாட்சி சைத்தன்யம் அகம். இது தெரிஞ்சுடுத்துனா இந்த பயணம் முடிந்து விட்டது. அப்போ இந்த பயணம் ஸ்தூல தேகத்தில் இருந்து சூக்ஷ்ம தேகத்துக்கு ட்ராவல் பண்ணி, அதுக்கப்புறம் சென்ஸு மைண்டெல்லாம் கிராஸ் பண்ணி புத்தியில் தெரிஞ்சுண்டு, அந்த புத்தியில் இந்த மாயா பிரகிருதியெல்லாம் தாண்டி அந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது எதுவோ அதுக்கான பிரயாணம் தான் இந்த வாழ்க்கை பயணம், ஆன்மீக பயணம். அப்படி சொல்லி ஆத்ம சைத்தன்யத்தை சொல்கிறாரு. ஃபர்தராக என்ன சொல்ல போகிறாரு அப்படி தெரியல. இதுக்கப்புறம் இந்த பயணத்தில் அவர் ஒரு இடத்துல இப்படி சொன்னேன்னா, இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் போவோம், ரெஸ்ட் எடுத்துப்போம், 1 மாதம் லீவு, அதுக்கப்புறம் ஆஃப்டர் த ரெஸ்ட் எடுத்துகிட்டு வண்டியை திருப்பி இந்த பிரயாணம் இப்படி சொன்னேல அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான பிரயாணத்தை ஃபர்தராக கொண்டு போகிறார் யம தர்மராஜா. நாமும் பயணத்தை இங்கே நிறுத்தி உணவு சாலைக்கு போகலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.